2 வயதா இருக்கும்போது, மின்னி அப்படிங்கிற ஒரு குட்டி பாப்பா தன்னுடைய பார்வைய இழந்துட்டா. தாய் கூடவே இருந்து இவ்வழகிய உலகத்தையும், வண்ண வண்ணமான ரோஜாக்களையும், பசுமையான இலைகளையும், நீல வானத்தையும் வர்ணிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவளுக்கு 10 வயதான போது ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம். மேபி அதில வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சாலும் கிடைக்கும்னு சொல்லி, அதுக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க. சிகிச்சையும் ரொம்ப வெற்றிகரமா முடிஞ்சுச்சு. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, தோட்டத்திற்கு அழைத்து கூட்டிட்டு போயிட்டு, அவங்களுடைய கண்கட்டுகள்லாம் அவிழ்த்து அவள வந்து காமிச்சாங்க. தன்னை சூழ்ந்திருந்த பல வர்ண அழகான உலகத்த பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க அம்மா பார்த்து சொன்னா, "அம்மா, நீங்க சொன்னத விட இது கோடி மடங்கு அழகுமா" அப்படின்னு சொல்லி சொன்னா. வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. "பின்பு நான் புதிய வானத்தையும், புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும், முந்தின பூமியும் ஒழிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று." இது வந்து யோவானுக்கு தேவன் கொடுத்த ஒரு வெளிப்பாட்டுல அவர் எழுதின வார்த்தைகள் இது. தனக்கு தெரிஞ்ச வார்த்தையில பரலோகத்தை விவரிச்சு அவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். ஆனா, நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கண்டதையும் கேட்டதையும் விட அது 10,000 மடங்கு இல்ல, அதை விட அதிக சிறப்பானதா இருக்கும். ஸோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பரிசுத்தமா வாழ வேண்டியது நம்மளுடைய கரத்துல இருக்கு. காட் bless you.